வணக்கம், நான் அனுக் ஷெத்திவாஸ். இப்போ தான் நான் ஃபீனிக்ஸ் படத்தோடைய ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்கார். ஆக்ஷன், டயலாக் டெலிவரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாஸ் அ வெரி நைஸ் ஃபில்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் த என்டையர் டீம். ஆல் த வெரி பெஸ்ட் டு சூர்யா. தேங்க்யூ. ஃபீனிக்ஸ் படம் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமாக இருந்தது. சூர்யா சேதுபதி எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் படத்துலேயே டான்ஸு, ஆக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் மூவியாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணலரசு அவர்கள் தான் இதில் வந்து இயக்கத்தை பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஸ்டண்ட்டு, அனல் பறக்குது. ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டீமுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி எல்லாமே அப்படியே பட்டாசு மாதிரி டபுள்டான்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமாக இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டண்ட் சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சாம் சிஎஸ் சார் வந்து மிரட்டி விட்ருக்கிறாரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்கிறது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃப்யூச்சர் ஹீரோங்க சீரியஸ்லி. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஐலேருந்து வருது. டிஓபி அதுக்கு மேலே கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அரசு மாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் அகெயின் வந்து அந்த சண்டை குடும்பத்துலேருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வந்திருக்காரு. எனக்கே இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கணிக்கணும்னு தான் வந்தேன். மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டேக்கிங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். சூர்யாவை இது மாதிரி பெஸ்ட்டாக வேலை வாங்க முடியுமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபைட்டு இல்லாமல் சீன்ஸ், எமோஷன் சீன்ஸுக்கு நிறைய சென்டிமெண்ட் சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மாஸ்டர். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும், நோ டவுட் அபவுட் தட். ஐம் ரியலி நான் தரோவாக என்ஜாய் பண்ணேன். மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஆல். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனால் ஒரு பெரிய பணக்காரனால், ஒரு ஆள் பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால் ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்கிறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கதை இருக்குது. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கோட உயிரை வேல்யூவே பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் கதையை எடுத்திருக்காரு. அண்ணலரசு அண்ணாக்கு, அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையை அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடச்சி காலை உடச்சி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை படமாக பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யாவுக்கு அமைஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை, அட்டகாசம் பண்ணுறாரு. அதாவது சாங்கில் அட்டகாசமாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் ஒவ்வொரு பஞ்சும் அனலரசு கிளப்பிட்டாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணலை. எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லாம் பிரமாதமாக இருக்குது. கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கதையாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. அதாவது நிறைய படத்தில் தேவையில்லாமல் ஃபைட் வரும். ஆனால் இந்த படத்தில் ஃபைட் ஏன் வரல, வந்துருச்சு. குத்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அனல் பறக்குதுங்க. அதான் நான் ஸ்ரீதர் டிஓபி.
படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அனலர்ஸ் மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் அவரோட எனக்கு வந்து ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பாக. டீமுக்கும் கேமராமேன் வேல்ராஜ் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனலர்ஸ் மாஸ்டர் இன்னும் இது மாதிரி நிறைய படம் பண்ணணுன்னு அவர் நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் ஃபீனிக்ஸ். தேங்க்யூ. நான் தான் பாடலாசிரியர் சூப்பர் சுப்பு. நான் இப்போ ஃபீனிக்ஸ் படத்தோட ஸ்பெஷல் இந்த ஸ்க்ரீனிங்லேருந்து வெளியே வரேன். அப்படியே படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படியே ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் பிளாக் வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு, ஃபுல் ஆக்ஷன். அண்ட் சூர்யா ஒரு டெபியூட்டன்ட்டுனே சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் பேசினேன். அவர் சொன்னார் எல்லாமே இங்கே படம் பண்ண தான் ப்ராசஸ்லாம் கற்றுக்கிட்டேன்னாரு. ஆனால் அந்த மாதிரியே தெரில. கோரியோகிராஃபி, அவர் டான்ஸு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், மூனார் ரமேஷ் சார், எல்லாரும் ஃப்ரேமில் யார் பார்த்தாலும், சம்பத் சார் யாரை பார்த்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில். பயங்கர ஃபாஸ்ட் படம். ரொம்ப ஒரு வயலண்ட்டான, இன்டென்ஸான, சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம். நம்ம தமிழ் செட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ரேசி த்ரில்லர். ஃபீனிக்ஸ் டெஃபினட்டாக ரிப்பீட் கூட வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆக்ஷன் படம். சூப்பராக இருக்குது. இன்டென்சிட்டி, அக்ரெஷன். ஃபீனிக்ஸ் இது ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன். இது 2வது முறையாக பார்க்குறேன். இந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி பேசுகிறேன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க அந்த படம் ஹிட்டு. என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்கிற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்படுறது இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு. இது HMS, இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனலரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம்னா 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார். ஒரு ஃப்ரேம்லேயும் டைரக்டர் இருக்கார். வேல்ராஜ் சாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு ருத்ரதாண்டம் ஆடிருக்காங்க அந்த படத்தில். ஒரு எக்ஸலண்ட்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம். இந்த வருஷத்தில் அத்தனை அவார்டுகளையும் வாங்க போகிற படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளமான அந்த படத்தில் பெரிய பெரிய பேர் வாங்க போகிறாங்க. தேவதர்ஷினி சான்சேல், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இத்தனையெல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேலே ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துலேருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்தில் தமிழ் சினிமா கிடைக்க போகிறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்கேருந்து அத்தனை பேர் வர போகிறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் டேரக்டர் வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங். நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும், ஒரு ஃப்ரேமும், ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ த ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ. கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நிஜமாக வந்து இந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து தேங்க்ஸ் மாஸ்டர். நல்ல ஒரு கதாபாத்திரம், பாசிட்டிவான ஒரு ரோல் நான் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் வந்து எல்லாமே மாஸ்டருக்கு தான் போய் சேரணும். ஸோ தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலே வந்து உங்கள் எல்லாருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது எதனால் அந்த ஆக்ஷன் ஆகுது, அதுக்கான அதில் உள்ள ஒரு எமோஷ்னல் பலம் பயங்கரமாக இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த படம் ஜூலை 4 வருது. நிச்சயமாக உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு. ஸோ அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃபீனிக்ஸ் படத்தில் நான் நடித்தது. ஏன்னா வந்து மாஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ்டரோட ஆக்ஷன் பிளாக் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு MMA எபிசோடு ஒன்று இருக்குது. அதில் பசங்க ஃபைட் பண்ணதை விட மாஸ்டர் உள்ளே இறங்கி பண்ணியிருக்காரு ஒரு சரியான விஷயங்கள். அது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ப்ளஸ் மாஸ்டர் வந்து எமோஷ்னலாக இந்தளவுக்கு கேரி பண்ணுவார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மாஸ்டரை பார்க்கவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு என்னோட நன்றி. சூர்யா பிரதர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணாலும் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப அலை வந்துச்சு. ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஃபீனிக்ஸ் படம் பார்த்தேன். படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. நல்லா ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்குது. சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஃபைட்டு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். நான் நடிச்சிருக்கேன்றனால நான் சொல்லலை. படம் செம்ம டைட்டாக, செம்ம எனர்ஜியாக, செம்ம மோட்டிவேட்டாக, யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் எமோஷன், சென்டிமெண்ட்டு, லவ்வு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைட்டோட இவ்வளோ அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்றது கூடுதல் ஒரு சிறப்பு தான். அது உண்மையிலே எல்லோருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பசங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா சேதுபதி, அப்புறம் கூட நடித்த விக்கி, இவங்க மற்ற ஆப்போசிட் டீம்ஸு, இவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி 1.5 வருஷம் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ப்ராசஸில் நான் பார்க்கும்போது பார்ப்பேன், ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வருவாங்க பசங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி நான் நம்புகிறேன். நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கும், சூர்யா சேதுபதி, மற்ற எல்லாம் நடித்த டீமுகள், எஸ்பெஷலி சாம் சிஎஸ் படத்தை உட்கார விடாமல் அப்படி பண்ணியிருக்காப்புல. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இதை நமக்கு அந்த ஆக்ஷனோடு அந்த ஸ்பீடாக படம் பிடிச்சி கொடுத்த வேல்ராஜ் சாருக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லோரும். படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ரொம்பவுமே எங்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். சூர்யாக்கும் அனில் மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள். ஜூலை 4th. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூர்யா சேதுபதி அறிமுகமாக இருக்கிற படம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளவு எக்ஸலண்ட்டாக ஆக்ஷனில் சைன் பண்ண ஹீரோ வந்து சூர்யாவாக தான் இருப்பார். சூர்யா சேதுபதி, இங்கே ஆல்ரெடி ஒரு சூர்யா இருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மு. ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். அது நீங்கள் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து ஹீரோ வந்து எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மியூசிக் சாம் சிஎஸ் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அனல் அரசு ஒரு ஃபைட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், ரொம்ப போர் அடிக்காமல் பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராகவும் இதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு படமே நீங்கள் ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டீங்க மேடம் அப்படின்ட்டுருக்கேன். நிச்சயமாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும், எஸ்பெஷலி எடிட்டர் KL பிரவீன், அவரும் ரொம்ப அழகாக ட்விஸ்டாக எடிட் பண்ணிட்டே போயிருக்காரு. மொத்தத்தில் அந்த ஹோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இது நிச்சயமாக ஒரு வெற்றி படம். வாழ்த்துக்கள். ஃபீனிக்ஸ் மாஸ்டர் அனல் மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபைட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக் மூவி சொல்லலாம். ஸ்கிரிப்ட் எங்கேயுமே வெளியில் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒன்லி ஆக்ஷன் பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன்லே ஸ்பெஷலாக சூர்யா நல்லா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒரு முதல் படம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ரொம்ப கிளியராக பண்ணோம். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் கிளியராக நல்லா ட்ரைனிங் எடுத்து வெல் ட்ரெயினடாக ஒரு ஃபைட்டராக ஒரு பாக்ஸராக சூப்பராக பண்ணியிருக்காப்புல சூர்யா. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தென் இந்த கேமராமேன் வேல்ராஜ் சார் அண்ட் மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஃபீனிக்ஸ் நல்லா இருக்குது. வீலான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். இப்போ தான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். மக்கள் செல்வனின் செல்வன் மிஸ்டர் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் படம். நிச்சயமாக அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல. எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டன் காட்சிகள், எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனல் அரசு மாஸ்டர் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் சூர்யா பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டுருப்பேன். நான் தயாராகும் போது ஒரு டான்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபைட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் சார் 1 hour முன்னாடி சூர்யா வந்துட்டு போனாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரு. அவருடைய சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கேமரா ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார், சாம் சிஎஸ் அவர்கள், மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இட்ஸ் த நீட் ஆஃப் தி இயர் அண்ட் ஐ விஷ் டீம் ஃபீனிக்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நான் சரண்யா சுப்ரமணியம். நான் ஒரு காஸ்டிங் டைரக்டர், சரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் அப்படிங்கிற கம்பெனி நடத்திட்டுருக்கேன். ஹாய், ஐம் தீர்த்தனா. அண்ட் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு
You can just stand normally and speak. The movie is very Just look at the cameras. Okay. The movie is very very nice. Action sequences ரொம்ப நல்லா இருக்கு. And சூர்யா சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டிரெக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. The movie is very very nice. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்டையர் காஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப கன்விக்ஷனோடு நடிச்சிருந்தாங்க. ஒருத்தங்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படம் நல்லா வந்திருக்கு, பாருங்கள். இதான் எங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் படம். கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. வருகை தந்த அனைத்து ஆக்ட்ரஸஸ் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் படம் வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை, இந்த படத்துக்காண்டி சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நான் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா ட்ரை பண்ண உடம்பு இறக்க வச்சுருக்கேன், இறக்கியிருக்காப்புல. ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறத நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. பட் முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணோம். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் போனபோது சம்பத் சார் கூட நடித்தேன். திரும்பி என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இது படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்தது எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனலரசு மாஸ்டருக்கு கூட நடித்த பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். சார் வாங்க சார், வாங்க மாஸ்டர். வாங்க கேளுங்க. தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளுங்க தெரியாமல் தெரியாமல் மறந்துருக்கோம். அபிமாரி யாராவது பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க. நானுமே படம் பார்த்து முடிச்சுன்னு கேட்டேன், மாஸ்டர் இவ்வளோ இருக்கேன்னு. ஆனால் கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. வேறு படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல சந்தோஷம். ரஷ்யன் இல்லை எதுவும் கிடையாது. நம்ம இல்லை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அதில் சொல்லிக் கொடுத்தோம். இவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரு, இவர் பேச்சு ஒழுங்காக கேட்டதுனாலே நல்லாயிருக்கும். வரவங்க இல்லை. சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மகனே. ரொம்ப நன்றி மாஸ்டர் எல்லாத்தையும். எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் July 4th ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அண்ட் அதான் என்னோடய கோரிக்கை. தேங்க்யூண்ணே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். ஸோ நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நிறைய மைக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக July 4th எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.